Welcome back to Study Care YouTube channel. This is Indumati. Medical counseling NEET UG 2020 கான medical counseling process all India கோட்டாக்கும் சரி ஸ்டேட் கோட்டாக்கும் சரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So all India கான counseling schedule round 1 காகும் சரி round 2 round 3 straight round கான complete schedule வந்து MCC வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. round 1 as per schedule 21st July வந்து கமென்ஸ் ஆகுது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். So தமிழ்நாடுக்கான counseling process பாத்தீங்க அப்படின்னா 25th July அன்னைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆக போகுது. 30th இருந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து MCC வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. லைக் ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்படி நடக்கணும், ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு டிராஃப்ட் இருக்கு. இதுல மாணவர்கள் அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ், பேரண்ட்ஸ் அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ் எப்படின்னா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறேன். அதாவது லைக் நல்ல ஸ்கோர் எடுத்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இந்தியா கோட்டாலையும் சீட்ஸ் பார்ப்பாங்க, அதே போல ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் சீட்ஸ் பார்ப்பாங்க, கவர்மெண்ட் சீட்ஸ். அதே போல லோ மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்லயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்ஸ் பார்ப்பாங்க, அதே போல டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சீட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிப்பீட்டடா நமக்கு வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் வகையில இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் பிரசென்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஆகட்டும் ஸ்டேட் கவுன்சிலிங் ஆகட்டும் ரவுண்ட் 1 எப்படி நடக்க போகுது, எப்படி நம்ம இந்த ரெண்டையும் பேரலா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், ரெண்டுலயும் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ரெண்டுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நமக்கான MBBS சீட்ஸ் வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோல கிளியர் பண்ணா பார்த்துடலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா MCC அபிஷியலா அனௌன்ஸ் ஆக இருக்கக்கூடிய ரவுண்ட் 1க்கான ஸ்கெடியூல் நான் இங்க வந்து கிளியர் கட்டா கொடுத்திருக்கேன். இதுல நம்ம பார்க்க போற ப்ராசஸ் என்னன்னா 21st ஜூலைல இருந்து 28th ஜூலை வரைக்கும் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் மாதிரி அப்ளிகேஷன் தனியா போட்டு ரேங்க் லிஸ்ட் தனியா பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராசஸ் ஆல் இந்தியா கோட்டால கிடையாது. ஓகேங்களா, டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 21st to 28th ஜூலை நடக்கும். அதே டேட்ல சாய்ஸ் ஃபில்லிங் 22nd ஜூலை ஸ்டார்ட் பண்ணி 28th ஜூலை அப் டு 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கான சாய்ஸ் லாக்கிங் இந்த டைம்ல எனேபிளா இருக்காது. எந்த டைம் எனேபிள் பண்ண போறாங்கன்னா 28th ஜூலை ஈவினிங் 4ல இருந்து 11:55 PM வரைக்கும் தான் உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து நீங்க லாக் பண்ண முடியும். சோ இது எல்லாமே ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸோட எண்ட். இது முடிச்சதுக்கு அப்புறமா 29th ஜூலை அண்ட் 30th ஜூலைல உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். 31st ஜூலை வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ நீங்க காலேஜ்ல போயிட்டு அலாட்டட் காலேஜஸ்ல ரிப்போர்ட் பண்றதுக்கான டைம் பீரியட் வந்து 1st ஆகஸ்ட்ல இருந்து 6th ஆகஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ தட் 6th ஆகஸ்ட் will be the last date for reporting in MCC counseling round 1. So this is what going to happen for all India counseling. So இதே ப்ராசஸ அப்படியே ஸ்டேட்டுக்கு நம்ம வரலாம். பட் தமிழ்நாடு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் they are looking for தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ அதனால டிஎன் நம்ம இன்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னன்னா 25ஆம் தேதி 25th ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஆஸ் பர் MCC நார்ம்ஸ் சரிங்களா, அவங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் எப்படி நான் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூல் கொடுத்திருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா 30th அன்னைக்கு கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை சரிங்களா. சோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. 25th ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும், தனித்தனியா பப்ளிஷ் ஆகும். கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். அதுல வந்து 7.5 ரிசர்வேஷனோட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். அதே போல ஜெனரல்ல வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தனியா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். மேனேஜ்மெண்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். மைனாரிட்டி ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். அதே போல NRI சீட்ஸ்க்கு வந்து NRI கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். இந்த மாதிரி தனித்தனி ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கான காம்படிஷன் என்ன, ஆன் த ஹோல் என்ன காம்படிஷன், கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கு என்ன காம்படிஷன், அதே போல மைனாரிட்டி சீட்ஸ் கிளைம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான காம்படிஷன் லெவல் என்ன, NRIக்கு எத்தனை பேர் காம்படிஷன் இருக்காங்கன்றது ஓரளவுக்கு கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கலாம். சோ யார் யாரெல்லாம் MBBSக்கு அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் BDSக்கு அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் MBBS அண்ட் BDS சேர்ந்து சாய்ஸஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பார்த்த உடனே ஒரு கிடைச்சிடும் சரிங்களா. ரைட், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே 30th வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங்,
சாய்ஸ் லாக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இங்க வந்து ஒரு கான்சிக்யூட்டிவ் ப்ராசஸ். இங்க வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேலே கூட, ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் தேதி உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதே அன்னைக்கே கூட நீங்க 1 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ இல்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட் 30,000 இல்ல 500 rupees இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து 1,30,000 பே பண்ணிட்டு சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு அன்னைக்கு கூட லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா, பட் எம்சிசி பொறுத்த வரைக்கும் 28 தான் நீங்க உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து லாக் பண்ண முடியும். சோ தட் இந்த ப்ராசஸ்க்கு டென்டேட்டிவா இந்த டைம் கொடுக்கலாம் அப்படின்றது பாயிண்ட். சரிங்களா, அபிஷியலா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம், எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஆஸ் பர் என்சிசி ஸ்டேட்மெண்ட், ஆஸ் பர் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனோட அந்த நியூஸ்ல கொடுத்த அறிக்கை படி பார்த்தோம்னா 30th ஜூலைல இருந்து 22nd ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இந்த ரிமைனிங் டேட் அந்த 2-3 டேஸ்ல வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடந்து உங்களுக்கான ரிசல்ட்டை உங்களுக்கான ரிசல்ட்டை 5th ஜூலை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் 5th ஜூலை பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு எம்சிசி பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங்கான லாஸ்ட் டேட் 6th ஆகஸ்ட். சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மல்டிபிள் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்குமான முழு உரிமை இருக்கு. சோ தட் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகணும் எம்சிசி கவுன்சிலிங்கோட ரிப்போர்ட்டிங்கான லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் அவங்களுக்கு வரணும். சோ தட் அவங்க ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெண்டுலயுமே வந்து காலேஜஸ் வந்து அலாட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ரெண்டு கவுன்சிலிங்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. சரியா, சோ இந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5th ஜூலை வந்து சாரி 5th ஆகஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுக்கான ரிப்போர்ட்டிங் எப்போ அப்படின்னா அதுல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 5 days 6th ஆகஸ்ட்ல இருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1க்கான அலாட்டட் காலேஜஸ்ல நீங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்லயோ இல்ல சென்டாக்லயோ வேற ஏதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமா இருக்கும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சோ ஸ்லோவா அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்டேட்டும் சரி ஆல் இந்தியா கவுன்சிலிங்கும் சரி. then they'll be commencing round 2. சரிங்களா, சோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இனி ஸ்கெடியூல்ல ஏதாவது அபிஷியலா சேஞ்சஸ் வர மாதிரி இருந்தாலோ, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் ஸ்கெடியூல் அனௌன்ஸ் பண்ணாலோ, இதுல ஏதாவது சேஞ்சஸ் வர மாதிரி இருந்தாலோ டெஃபினட்டா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில தொடர்ச்சியா வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனுக்கு வரும். அண்ட் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷனையும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்கையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேரண்ட்டுக்கு புரிதல் இல்ல. இந்த கவுன்சிலிங் எதுக்கு நடக்குது, இந்த கவுன்சிலிங் எதுக்கு நடக்குது, இதுல என்ன இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இதுல என்ன இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஹவு டு ஹேண்டில்ன்றத அடிப்படை தெரிஞ்சுக்காம நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு சிம்பிள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன கம்பாரிசன் நான் கொடுத்துருக்கேன். சோ இதுல எல்லாருக்குமே ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 500 rupees 1000 rupees பே பண்ணிட்டு. அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் தனியா அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரிங்களா, சோ இங்க வந்து எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போறோம்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு, ஆல் இந்தியா 15% கோட்டாஸ்க்கு, எய்ம்ஸ்க்கு, ஜிப்மருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு தனித்தனியா நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணணும். டிஎன் ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன் அண்ட் ஒன்லி அபிஷியல் வெப்சைட் tnmedicalselection.net. அதே போல ஆல் இந்தியா கோட்டா பொறுத்த வரைக்கும் mcc.nsc.in. ஓகேங்களா, பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த 36+ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய 85% சீட். சரிங்களா, அது இல்லாம 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ், அதே போல பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் 4 இருக்கு தமிழ்நாட்டுல. அண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 3, அதே மாதிரி பிரைவேட் டென்டல் காலேஜ் 20. சோ இவங்க கொடுக்கக்கூடிய எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் சீட்ஸ்க்காக நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங் தான் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட 15% சீட்டு பிளஸ் 100% டீம்டு யூனிவர்சிட்டிஸோட சீட்டு, எய்ம்ஸோட 100% சீட்ஸ்,
ஜிப்மரோட ஓப்பன் சீட்ஸ் மட்டும் ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜஸோட சீட்ஸ். இது வந்து எம்சிசி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து கவுன்சிலிங் மட்டும் நடத்தும். ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்க்ரூட்டினி எல்லாம் ஏஎஃப்எம்சி தான் பார்த்துக்கும். அண்ட் சிஎஸோட அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட ஓப்பன் சீட்ஸ், இந்த சீட்ஸை ஃபில் பண்றதுக்காக நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங் தான் ஆல் இந்தியா கவுன்சிலிங், ரைட்? சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 2 விதமான சீட்ஸ் இருக்கு தமிழ்நாடுல. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பியோர் கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ் கொடுக்கக்கூடிய சீட்டு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கக்கூடிய சீட்ஸ், சரிங்களா? அதே போல எஸ்எஃப் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஃப் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் டென்டல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், மைனாரிட்டி சீட்ஸ், என்ஆர்ஐ சீட்ஸ், என்ஆர்ஐ லேப் சீட்ஸோட காம்பினேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆப்வியஸ்லி இந்த வருஷம் என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் இருக்க போறது இல்ல, ஓகேங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இந்த எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஐக்யூ கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் டீம்டு பொறுத்த வரைக்கும் 2 வகையான சீட்ஸ் இருக்கு. ஒன்னு மேனேஜ்மெண்ட் பெய்ட் சீட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்ஸ். வெரி ஃபியூ காலேஜஸ் தே ஆர் ஆஃபரிங் என்ஆர்ஐ சீட்ஸ். அதே போல அப்ளிகேஷன் காஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், 500,000 கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம். we are waiting for rank list 25th பப்ளிஷ் ஆக போகுது. ஆல் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அப்ளிகேஷன் காஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இன் ஜெனரல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு, எய்ம்ஸ்க்கு, ஜிப்மருக்கு, அதே போல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு 5,000 rupees or 10,000 rupees நீங்க பே பண்ணுவீங்க. 5,000 யாரு, 10,000 யாருன்னா 5,000 அப்படின்றது ரிசர்வ்டு கேட்டகரிஸ். ரிசர்வ்டு கேட்டகரினா ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், அதே போல எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாம் ரிசர்வ்டு கேட்டகரி. அவங்க 5,000 பே பண்ணுவாங்க. ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they have to pay 10,000 rupees. சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து டீம் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா they have to pay 2,05,000 rupees, சரிங்களா? So this is what all about TN medical selection and all India counseling. இன்னும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபேஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸ். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் எனக்கு வேணும் ஸ்டேட்ல அப்படின்னா 500 ரூபாய் பே பண்ணணும். கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்ளை பண்ணணும், கம்பீட் பண்ணணும் அப்படின்னா நான் 30,000 ரூபாய் பே பண்ணணும். அதே போல இதோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், பிரைவேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கம்பீட் பண்ணோம்னா 1,00,000 ரூபாய் நம்ம பே பண்ணோம். சப்போஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் எடுத்திருப்பாங்க, எனக்கு வந்து எஸ்எஃப்ல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் கோட்டாக்கும் நான் கம்பீட் பண்றேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கம்பீட் பண்றேன்னு 1,500 ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் கட்டிருப்பீங்க ஸ்டார்டிங்ல. இவங்க என்ன பண்ணணும்னா 1,30,000 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி ஸ்டேஜ்ல. தென் அண்ட் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இங்க கிடையாது, டைரக்டா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே கட்டிடுறோம், சரிங்களா? இங்க ஃபைன். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ஃபேஸ் எப்படி இருக்கும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் எப்போ, 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும், ஓகேங்களா? அடுத்தது ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், சாய்ஸ் லாக்கிங் நடக்கும், ரிசல்ட் வரும், ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரவுண்டும் இதே போல தான் நடக்கும். அதாவது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, பேமெண்ட் இருக்கு, சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு, சாய்ஸ் லாக்கிங் இருக்கு. ஆனா இதுக்கும் அதுக்குமான பேசிக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க அப்ளிகேஷன் அந்த 500 rupees 1,000 rupees கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? நான் ரவுண்ட் 1ல இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட்டே பண்ணல, செகண்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, தேர்ட் ரவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேர்ட் ரவுண்ட்லயும் நான் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, ஃபோர்த் ரவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ இங்க பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்ட்ரெயிட் 4 ரவுண்ட்லயும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ப்ரொவைடட் we need to follow the prospectus ரூல்ஸ் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ரீவியஸ்ல ஸ்டேட்ல வேற ஏதாவது இடத்துல எம்பிபிஎஸ் சீட்ஸ் எதுவும் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இங்க வந்து பார்க்கும்போது ஒரு சில பினான்சியல் லாஸ் இருக்கும், சரிங்களா? லைக் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல எல்லாம் அமௌண்ட் நம்ம இழக்கிற மாதிரி வரும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அடுத்தது டாக்குமெண்ட் ஆல்ரெடி நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு என்னென்னு தெரியும். இப்போ 21st ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இது அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? ஆப்வியஸா ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண போறது இல்ல. பட் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம வந்து கரெக்டா ஃபீட் பண்ணி ஆகணும். என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை? ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு வேணும், 10th 11th 12th மார்க் ஷீட் வேணும்,
டிசி வேணும், பர்த் சர்டிபிகேட் வேணும். அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில இருந்தாங்க அப்படின்னா ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி சர்டிபிகேட் வந்து அவங்க கையில இருந்திருக்கணும். ஏன்னா இது இல்லாம நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சாச்சு. டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு வழியா அந்த காம்ப்ளிகேஷன் லெவல் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே ஜஸ்ட் லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு சாய்ஸஸ் டைரக்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ இங்க யார் அப்ளை பண்ணலாம்? தமிழ்நாடு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு யார் அப்ளை பண்ணலாம்? டிஎன் நேட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு யார் அப்ளை பண்ணலாம்? இந்தியால அதே போல நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஜஸ்ட் நீட்ல குவாலிஃபை ஆனாலே எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். ரைட். இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தால் இந்தியால ஜஸ்ட் பாஸ் பண்ண குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பண்ணலாம். பட் மைனாரிட்டி சீட்ஸ் மட்டும் யாரை கம்பீட் பண்ண முடியும்னா தமிழ்நாடு நேட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கம்பீட் பண்ண முடியும். இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் குவாலிஃபைட் நீட் ஸ்கோர் யார் வேணா இங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங்க எப்படி அட்டென்ட் பண்ண போறோம், அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, எப்படி ரெண்டையும் பேரலா ஹேண்டில் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஆன்சர் கொடுத்திருக்கோம். உங்களை மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவீங்க. டெஃபினட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ச்சியா நம்ம சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் கவுன்சிலிங்கா எண்ட் ஆகிற வரைக்கும். சரிங்களா? சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கான 1-to-1 கைடன்ஸ் வேணும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான 1-to-1 கைடன்ஸ் வேணும், சென்டாக்கான கைடன்ஸ் வேணும், மல்டிபிள் கவுன்சிலிங் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுக்கான கைடன்ஸ் வேணும்னா கொடுத்திருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.